சௌமியா, டாக்டர் கிரீஷ், உஷா ராஜகோபால், பாலசுப்ரமணியம், பாலாஜி, நிறைய பேரை சொல்கிறேன். வாழ்க்கை வளம் தப்பானச்சிகள், வாழ்க்கையை பாடிய வித்வான்கள், விதுஷிகள், குழந்தைகள், என் சிஷ்யம் உட்பட எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய பெரிய ரசிகா எல்லாருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த பட்சத்தம் கீர்த்தனைகளை பற்றி சொல்கிற போது இது எப்படி உண்டாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது சொன்னேன். சுவாமிகள் சித்தியான போது எங்கள் பெரியவா கூடவே இருந்தார். அம்மையாளோட கிருஷ்ணவாத சுந்தரவாதம் இருக்கு. அப்போதான் இந்த அவருடைய பழிங்களால் ஆன அந்த பிருந்தாவனத்தை காரியம் பண்ணி அதில் சிலாலிகிதம் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா 1908 அந்த பத்திரிகை கடைசியாக பப்ளிஷ் பண்ணுறதை நான் வச்சுருக்கேன். அதில் சொல்லியிருக்கா 84 வயது நிரம்பிய 84 வயது நிரம்பிய நாங்கள்லாம் வைவதிக வடிவம் இருக்கிறதுனால எங்களுடைய சிஷ்யர்கள் பஞ்சாபி சையன், திருச்சிபுரம் வீட்டில் கோவிந்தசாமி அவர் ரெண்டு வீட்டில் தப்பிக்கிறேன். அவள் தான் நடத்தணும், எல்லாரும் பண்ணணும்னு தப்பி கிடைச்சிருக்கேன். அதாவது அப்போ என்ன பேருன்னா ஐயருக்கு பேரே கிடையாது, ஐயன்னு பேர். அதனால தான் குமாரத்துலாம் போனேன்னா ஐயன் ஐயன் தொடர்ந்து இருக்கும். இதெல்லாம் யாருன்னா பேர் பற்றி அந்த ஐயன் பேர் வந்து அந்த லேखकனுடைய தகவலார் கோவிந்த தீட்சத்துக்கு பேர் தான் ஐயன் பேர். அதனால தான் கும்பகோணத்தில் இந்த வேத பாடசாலை, ராஜவேத பாடசாலை அவர் பண்ணது கோவிந்த தீட்சை தான் பண்ணது. ஸோ அதாகி இந்த சிலாதிகத்தெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் டிபி ராஜமன்னாலாம் வரும்போது சுவாமிகள் விக்கிரமம் அங்கே நடுவர்களுக்கு அந்த சிலாதிகத்தெல்லாம் அதுக்கு பின்னாடி போயிருக்கு. அப்போ சுவாமிகள் என்ன சொன்னார்னா, இதனுடைய கீர்த்தனைகள்லாம் அவர் மறைந்த பிறகு 60 வருஷம் கழிச்சு தான் அது பாப்புலராக ஆகும்னு சொன்னார். அதுக்கு ஏதாவதுனா பிறந்த ஒரு பெரிய மகா மேதைகள்லாம் தான் மகாவிஞானியர் டாக்டர் சுப்பிரமணிய வாழ்க்கை. அதுக்கப்புறம் டிவிஆரில் சின்ன கட்சி, பெரிய கட்சி, 2 கட்சி உருவாச்சு. அதெல்லாம் சேர்ந்த போது எந்த கீர்த்தனை பாடினா நல்லது, ஏன்னா அதுக்கு எங்கள் பிரிவாக இருக்கிற போது அவர் எப்படி ஆராதனை பண்ணுவாங்கன்னா மேலே வண்டி கட்டிட்டு 4 நாள் கிண்டி போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணி அவள் பாடி கண்ணீரால் அஞ்சலி செலுத்தி அப்போ திருப்பயணத்தில் இருக்கக்கூடிய நசைவாக எல்லாரும் வருவார். அப்படி பாடிட்டு வந்து ஒரு கேட்ட காலம், அந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த கட்சியெல்லாம் சேர்ந்த உடனே என்ன பாடினா நல்லா இருக்கும், எது பொருத்தமாக இருக்கும், எல்லாம் சேர்ந்து பாடணும் அப்படின்னு வரும்போது தான் அன்றைக்கு இருந்ததில் சீனியர் மோஸ்ட் மகா பெரிய மேலே தான் பாதம் சஞ்சீவரா அப்படி இருக்கிற போது சேத்துலரா அவர் வாசிக்கணும் தீர்மானிச்சு. அப்புறம் இந்த வைரவியில் சேத்துலரா அவர் வாசித்தார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற போது இன்றைக்கு நல்லதாக பஞ்சத்தனம் அவர் பாடணும் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணி அப்பவும் என்ன கேட்டால் வராளி பாடம் பண்ணப்படாது அப்படின்னு ஒரு ஒரு அம்சங்கள் அந்த காலத்தில் இருக்கிறது. தோஷம் இருக்கக்கூடிய ராகம்னு சொன்னதுனால அதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ பாடும்போது மகாராஜா விஸ்வநாதிகர், அவருடைய சிஷியர்கள் கும்பகோணம் சக்கரபாணி, அவர் பிள்ளை இவர் தான் பாடுவார். அதெல்லாம் பேசாமல் இருப்பார். அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து பாடுறது அப்படிங்கிற சமாதானம் வந்து அதுக்கப்புறம் வராளியை வரும்போது இங்கே என்னென்னா அந்த வராளி வந்து பாரம்பரியம் பண்ண மாட்டார், இவர் தான் பாடுவார். அது விஸ்வநாதிகருக்கே உண்டான சொத்து, அவர் தான் அதை பாடுவார். அதுக்கப்புறம் எல்லாம் மாறி எல்லாம் பாடி இப்போ தான் எது பண்ணாலும் தோஷம் கிடையாது ஒன்றும் இருக்குது. ஆகவே எல்லாருமே கற்றுட்டு பாடணும் அப்படிங்கிற கட்டம் இருந்தபோது எல்லாரும் அதை அப்புறம் பாடம் பண்ணி இப்போ சமீப காலத்தில் நம்ம பஞ்சாயத்து கீர்த்தனம் வந்தது. அதை வரும்போது காஞ்சியில் நம்ம பெரியவா மகாபெரியவா இருக்கிற போது ஒரு கேட்டாவது அந்த பஞ்சரத்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்னமான கீர்த்தனத்தை நீங்களாம் பாடங்களே கேட்டது. பஞ்சரத்னத்தில் இருக்கக்கூடிய எல்லா கீர்த்தனமே
முக்கியமான அதாவது ராமரை பற்றி எப்படி கனகராசன் சொல்கிறாருன்னா, ஓம்காரம்னு சொல்லக்கூடிய கூட்டல் இருக்கக்கூடிய அந்த சுகம், அதாவது கிளியான நீ சொல்கிறோம், ஓம்கார பஞ்சார சுகான்னு சொல்கிறார். ஆகவே எந்த அளவுக்கு அந்த கவித்துவம் இருப்பார், ஓம்காரமாக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளியான ஒன்றை நான் வழிபடுன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா அதுக்குள்ள தான் அந்த சுவாமி இருக்கார். நம்ம ஆத்மான்னு இருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தரிசனம் நமக்கு என்னென்னா ராமச்சந்திரமூர்த்தி தான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே சொல்கிற போது தெளிவாழ்லான்னு சொல்லுவாங்கன்னா, பகவானுக்கு பகவான் தான் போயிலே இருந்து எப்போவுமே அனுகிரகம் பண்ணிட்டு ஒத்தாசம் சொல்கிற மாதிரி பரமேஸ்வரன் தான் அந்த அன்பார்த்தம். அவராக பிறந்து திருமாலுக்கு பரிபூர்ணமாக அவர் சேவை பண்ணலான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வரும்போது அந்த நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா 5 நாளைக்கும் ஆலத்தூர் சிவசுரண்டியை நடத்துகிற போது, எங்கள் குரு பாதுகாப்பு நடத்துகிற போது அவங்கெல்லாம் 5 நாளைக்கு இருந்துட்டும் கடைசியில் கீதார்த்தம் பாடி இருக்கிற வரைக்கும் பாடிட்டு, ஐயோ இந்த தேராயுசம் முடிகிறதே மறுபடியும் ஆரம்பிக்கப்படாதா அப்படிங்கிற மாதிரி. அப்படி எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக சாது சுப்பிரமணியர், மாயவர் ராஜமையர் இந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் ஏன்னா அதெல்லாம் எல்லாருக்கும் புரியும். என்னென்னா என்ன நடந்ததுன்னே போது தெரியாது, அதெல்லாம் நடந்ததை சொல்கிறேன். அப்போல்லாம் அறிவு ராமாயணங்கள் முஸ்லி சுப்பிரமணியர் அவரெல்லாம் பார்க்கும்போது 1 மணி நேரம் பாடுவார். இந்த மாதிரி இருக்கிறவரெல்லாம் பார்க்கும்போது 3/4 மணி பாடுவார். நேஷனல் ப்ரோக்ராம் வரும்போது 1.5 மணி நேரம் வேணும். தனியாக உண்டு, ராகம் பாடுவா, கிருத்தி பாடுவா, ஸ்வரம் பாடுவா, அத்தனை ஜனங்களும் அப்படி பிரமாதமாக கேட்கக்கூடிய ஒரு கட்டம். அது கீதார்த்தம் பாடி அப்படி இருக்கிற போது அதுக்கும் சுவாமி பரப்பாடு இருக்கும். அப்போ பிரபல நாத சிறுவாங்கள் அந்த சுவாமியை நாங்கள் வந்து பல்லாக்கில் போடும்போது, நாங்கள் கூட போடும்போது நாங்கள் பிரமாதம் வாசித்து வரும்போது எங்கள் வாரியார் பக்கத்தில் வந்து அப்போ சொல்லுவார், மொழியர் நாங்கள் போடுவது இதுக்கெல்லாம் வாசிக்க வரையை தவிர நிற்பாங்க, இதுக்கு பேர் வழிகள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து ராகம் வாசி முடிச்ச உடனே அவள் அங்கே உடனே என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் சொல்லி நடந்துட்டு போவான். அது வழிகள்னு சொல்லிட்டு இவன் நடந்துட்டே போயிட்டு வாசி குஷியாக இருக்கும். அதாவது அந்த அந்த நாதஸ்வரம் முடிஞ்சு திவ்யாதி மறுபடியும் சுவாமி உள்ளே இறங்குற போது வெளியாகிற 1 மணி 3:30 மணி 4 மணி ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திவ்யாக உற்சவம். அதை அந்த திவ்யாக உற்சவத்துடைய கொள்கை கிட்டத்தில் என்ன சொல்கிறார், மாமா பக்தாக எத்தனை காயந்தி கிருஷ்ணானி நாள்னு சொல்கிறார். அது மாதிரி வரும்போது சுவாமியுடைய கீர்த்தங்கள் பாடுற போது அந்த இடத்துல நாரதர் இருக்கார், பகவான் இருக்கார், எல்லாத்தையும் பேரும் ஆச்சரியம் இருக்கார். இந்த கீர்த்தனை எப்படின்னு கேட்டால், பாடி 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 இந்த கீர்த்தனத்துக்கு பெரிய சாந்தியம் ஏற்பட்டு போச்சு. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரே வாய் புண்ணியம் தான் சொல்லலாம். காயத்ரி மந்திரம் திருப்பி திருப்பி அதே தான் நம்ம பண்ணுறோம். அது பண்ண தான் முகத்தில் தேஜஸ், அதுக்கு மந்திர பலம், அது செய்கிற ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ். ஆகவே இந்த பஞ்சரத்ன கீர்த்தனத்தை நாங்கள் 1000 ரூபா பாடினாலும் 1001 ரூபா பாட மாட்டோமா, 10000 ரூபா பாட மாட்டோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் வந்து அந்த அளவுக்கு சாந்தியம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, பகவான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தால் வால்மீகியுடைய பதி மறு அவதாரமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி இந்த பூலகத்தில் கேள்வி பண்ணி நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா யாருன்னா தியாகராஜ சுவாமி. காரணம் என்னன்னு கேட்டால், இதே கதைதான் நதீஸ்வர்வார் சாமாசாட்சியர் சுவாமிகளுடைய கதையில் தான் the renaissance of the Western music in the birth of the great people like Bach, Beethoven, Mozart. அது அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து காரணம் என்னன்னு கேட்டால், மகான்கள் ஒரே கையில் தான் தோன்றுறார். அந்த தோன்றப்ப தான் அந்த ரினைசன்ஸ் அந்த ட்ரெடிஷன் வரும். அந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து அத்தனை பேரும் எல்லாம் அப்புறம் திருவிழாக்கள் ஏற்றி இங்கே வந்து திருவிழாக்கள் வந்து திருவிழாவில் இத்தனை கேட்டங்களை பண்ணி
அதை எப்படின்னு கேட்டால் ஒரு சொன்னார் என்கிட்ட தேவநாதன் ஐயங்கார் அவர் சொன்னார், அதை ஃபீல் பண்ணி பாடணும் அப்படின்னு சொல்லுவார். சுவாமிகளுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னா உணர்ந்து அர்த்தம் தெரிஞ்சு அந்த பாவம் தெரிஞ்சு சுவாமி இதுதான் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பாடணும் சொல்லும்போது இந்த தாசரீரனை பாடினார். ஆசதீரன்னு சொல்லும்போது சொல்லுவார், ஆசதீர வரக்கூடாது. அது சொல்லுவார், அப்படி ஃபீல் பண்ணி பாடணும், ஃபீல் பண்ணி பாடணும், ஃபீல் பண்ணி பாடணும்னு சொல்லுவார். உண்மையை வரும்போது ஐயங்கார் சொல்லுவார், எப்பவுமே சுவாமி கட்டி சுவாமியுடைய கட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட அவர் நிற்பாங்க. ஆனால் எனக்கு சின்ன சமாச்சாரம் ஒரு சபீஷன் பண்ணலாம் விளையாடலாம். என்னென்ன தம்புரா வச்சு பாடுறது தயவுசெய்து. என்ன சுவாமி படத்தில் தம்புரா இருக்குது. எப்படி லேண்டர் சிஸ்டம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா பேருக்கான ஒரு தம்புரா வச்சுருக்க தயவுசெய்து. ஏன்னா தம்புரா எல்லாம் வேணும் இல்லை. நம்ம பாடக்கூடிய வாழ்க்கையுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா தம்புராவோட பாடணும். தம்புராவோட பாடினால்தான் உங்களுக்கு அந்த பரிபூர்ணமாக பார்த்துட்டு சரி தோணும் என்னன்னு தெரியும். என்ன காரணம்னா எங்கள் அப்பா எனக்கு உடம்புக்கு சுற்றி சேர்க்கிற போது 6 மாதம் எனக்கு தம்புரா சேர்த்தாலும் சேர்க்கிற போது எனக்கு வந்து அதில் போது நிசசகான்னு காலில் விடுறதான்னு கேட்போம். அந்த காலில் விடுறதா இப்படி விடுறதா காலில் விடுறதா காலில் சகான்னு விடணும். அப்படின்னா மறுபடியும் சுற்றி சேர்க்கணும். ஆகவே உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் என்ன நெக்ஸ்ட் டைம் ஆனும் நல்லதால நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தயவு செய்து தமிழாட்சம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த சஜஷன் ஏன் கொடுத்தேன்னு கேட்டால் நாம் இப்படியே விட்டுட்டே இருக்கிறோம்னா தமிழாவுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் போயிடும். தமிழா என்னன்னு தெரியாமல் போயிடும். அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் பார்க்குறது தமிழான்னு நம்ம சொல்லக்கூடிய கேட்டோம். ஏன்னா லேண்டர் சிஸ்டம் தான் பைசா போயிடும். இப்படி போக போக நம்ம கல்ச்சர் நம்ம ஏற்றி இன்னும் போகக்கூடாதுங்கிறதான் சொல்கிறேன். ஐ திங்க் சௌமியா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கணேசன் ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் நீங்கள் பாடலாம் ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். அம்மா நிச்சயமாக இதெல்லாம் ஆதரிப்பான்னு நினைக்கிறேன். கேட்டால் ஐபிஜி அவ பர்செப்ஷன் நாதத்தில் நாம் நாதன்னு சொல்கிறேன். நாதன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணி எழுதிருக்கு. அது சவுண்டுன்னு சொல்லணும். இங்கிலீஷ் sound is totally different from nada, because that which is called noise is to be differentiated by sound. அதே மாதிரி நாதம் is totally different from sound. அதே மாதிரி ஞானம் is totally different from knowledge. knowledge இருக்கிற வரைக்கும் ஞானம் இருக்கிறது. ஆனால் ஞானம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே அக்விட்டி ஒரு பர்செப்ஷன் வரணும்னா தமிழை வச்சு தான் பாயம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால் ஃப்ளூட்லேயே ஒரு பெரிய அவதார பிரச்சனை விளங்கிய அந்த டிஆர் மகாலிங்கம் இந்த ஸ்வர தேவதைகளை பற்றி சொல்கிற போது வித்வான்களை சொல்ல அன்னைக்கு பாடலாம். ஸ்வரங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஸ்தானம் கிடைக்கணும்னா நீங்கள் எல்லாருமே பதினொன்று பாட்டை கட்டணும்னு சொன்னார். இது யார் சொன்னார் தெரியுமா? டிஆர் மகாலிங்கம் சொன்னார். அவர் யார் தெரியுமா? ஸ்வர தேவதைகளுக்கு பரிபூர்ணம் அருமையான தெரியுமா மேலே அப்படி இருக்கிறவர் மதுரையை பாட்டு கேட்கணும்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் மதுரையை பாடுற போது அந்தந்த இடத்துல வெறுமையை மாதிரி தம்பரை ஆசைப்படுவார். கேவி நாராயணன் மாதிரி யாரும் தம்பரை சேர்க்க முடியும். ஒவ்வொரு யாந்தாரம் படிக்கணும் அப்படின்னா நின்று யாந்தாரத்தை பார்த்து இந்த மாதிரி சிறந்த என்ன ஆகிட்டு கேட்டால் இதே ஊரில் எத்தனை ஆயிரக்கணக்கான எச்சரிக்கை கவலை உள்ள நான் வாசிக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு 4000 பேர் 5000 பேர் இருப்பா. இன்க்ளூசிவ் ஆஃப் ரிக்ஷா ப்ரதர்ஸ் அவர் இருப்பா. அப்போ ரிக்ஷா வரலாம் போக வரமாட்டார். அவர் சொல்லுவார், அப்போ அந்த ரிக்ஷா வரலாம் போய் நான் வரமாட்டேன். இப்போ வெள்ள தமிழ் பாடுவார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் மட்டும் பாடுவார். அது பாடுவார். எப்போ பாடுவார் அது கரெக்டாக தான் வருவேன். அந்த அளவுக்கு அதை பாடுறாரு பண்ணி அந்த மாதிரி ஒரு மகாத்மா. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சொல்கிறேன்னா அத்தனை விசேஷமாக இருப்பாங்க. அதை நான் பாடலாம். இது எல்லாரும் அண்ட் ரொம்ப இன்வால்வாக பாடலாம். இன்வால்வாக பாடினா அத்தனை பேருக்கும் அம்மாவுடைய பரிபூர்ணம் அனுப்பணும்.
உங்கள் சாதனை நான் பண்ணி பத்தாவது மாதத்தில் ஆசை உஷா பாலா ரொம்ப அழகாக பாசா பாலாஜி உங்கள் பேர் சுவாமிநாதன் சுவாமி என்ன பேர் எங்க சுவாமி கிருஷ்ணா இப்போ கொத்தவன் என் சிஷ்யனுக்கா உங்களுக்கு நான் விக்னேஷா ரொம்ப நல்லா பாடணும் எல்லா கிட்டயும் நல்லா பசாதா பாடலாம் உடனே நல்லா ஆசா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கேட்கறது கொடுத்த விஷயத்துக்கு அம்மா பூஜை அம்மா அவர்களுக்கு நம்ம எப்போவுமே பரிபூர்ண நமஸ்காரத்தை தெரிவிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டால் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மகாத்மாக்களில் நம்ம அம்மாவும் ஆகவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசைகள் அம்மாவுடைய ஆசைகளோட பரிபூர்ணம் வந்து நீங்கள் பரிபூர்ணமாக இன்னும் 100 வயசு இப்போ என்ன வயசு இருக்கோ சொல்ல முடியாது ப்ளஸ் இன்னும் 100 வயசுல இருந்து இதையுமே கர்நாடக செய்யறதுக்கு பரிபூர்ணமாக செய்யப்படணும்னு என்னுடைய பரிபூர்ண ஆசைகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை கூப்பிட்டு எனக்கு வார்த்தை சொன்னதுக்கு என்னுடைய பூஜை அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமாக ஆகவே we have got a very great moral responsibility to use the word. இந்த நம்பரை என்ன இது வந்து வெற்றியில் இருக்கக்கூடிய தம்புதா என்ன ஆகவே தங்கமான உங்களுடைய வெளியேக்கு வெள்ளியில தம்புதா தீபாவளி அன்னைக்கு தம்புரா சூரியோட சௌமியா பண்ண அம்மா சொல்றா. ஆகவே தம்புரோட பண்ண சௌமியாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஐயா ரத்னால் சிவராமன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். 7 வயதிலேயே இசையில் 7 சுரங்களும் இவரிடம் தஞ்சம் புகுந்தது. களம் இவர் கையில் வந்தது. சுரேஷிடம் மாணவரானார். களம் வாசிப்பது பிரபலமாகிறார். மாஸ்டர் கிருஷ்ணா அவர்களை முதலில் அழைக்கின்றோம். நந்தலாலாவின் பரிசை மதா கிருஷ்ணாவிலிருந்து நாம் தொடங்குகிறோம். அக்ஷயராம கொண்டு வந்தது யார் தெரியுமா? என்கிட்ட அம்மா தான். அக்ஷயராமத்துக்கு காரணம் என்னன்னா அம்மா வந்து அக்ஷய பாத்திரம். வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இவர் விரல்கள் விளக்கம் பெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இவர் யாரிடம் கற்றார், இவர் யாரிடம் சிஷ்யை என்ற பாக்கியம் பெற்றார்.
விடை பெருமிக்க மாணவி 6 வருடங்களுக்கு முன்னால் மண்டலாவரம் கடந்த திருப்பாவை நடனத்தில் இவரின் தேடிப்புகள் குறித்தது செவிட்டார்கள். ஆனால் இன்னமும் நம் செவிகள் இவர் வெளியாகத்தில் கொண்டே இருக்கிறார். அவர்தான் கற்கண்டு பிறகுள்ள குமாரி கார்த்திகா. சங்கீத மும்மூர்த்திகள் மூவதென்றால் சங்கீத குருவகத்தின் மூவர். இறைவன் அளித்த திறமையை இறைவனுக்கே அர்ப்பணிக்கும் அரிய தொழிலை செய்பவர்கள். பக்தி பரவசமாய் இவர்கள் பாடிய மதுரை பாடல்கள் ஏராளம். திருமதி ஜானகி பி ராமன். குமாரி கீதா. மிகப்பெரிய இசை சக்கரவர்த்தியால் தட்சிணாமூர்த்தி அவர்கள் நவபுதவி. இவர் நல்ல இசைஞானி இளையராஜாவுக்கே உருவானவர். அவரிடமிருந்து இவர் உருவானவர். சிவாஜி படத்தில் பாடல் பாடியும் அதிராமல் அடக்கமாக இருப்பவர். கோவர்ஸ்ரீ அவர்களை நண்போடு எழுதுகிறோம். சென்னை பக்கம் இவர் நல்ல
பரதவர் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கலவை மூலமாக பாடலை வழங்குவோம். நன்றி வெளிக்காக திருமதி இத்தனை நேரம் மிக மிக அழகாக எல்லாவற்றையும் நமக்காக இங்கே எடுத்துரைத்த திரு சந்திரமோகன் அவர்களுக்கு நம் சமிதியின் சார்பாக அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் பெருசாக கேட்கலாமே. இன்று இங்கே நம்மிடையே இந்த இசையை கேட்டு ரசிக்க திருமதி சோபா சந்திரசேகர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு நம் சமிதியின் சார்பாக ஒரு அன்பு பரிசு. இத்தனை நேரம் இங்கே ஓடி வந்து கொண்டே இருந்தது. நம்ம பொதுவாக சொல்லுவோம், இந்த நம்ம வைகுண்டத்துக்கு போன மாதிரி இருந்தது அப்படின்னு. அப்படி இல்லை, வைகுண்டமே இங்கே வந்துடுது. அலை அலையாக அந்த க்ஷீர சாகரம் எப்படி அலை அலையாக அடித்துக் கொண்டே இருக்குமோ அதுபோல இசை சாகரமாக இங்கே அலை அலையாக அடித்து நம்ம எல்லாம் மகிழ்வித்தது. வைகுண்டத்துக்கு 7 வாசல் இருக்குன்னு புராணங்களில் படித்திருக்கிறோம். அதுபோல ஒரு கதவாக திறந்து ஸ்ரீ பகவானின் தரிசனம் நமக்கு கிடைத்தது போல் ஒரு பாட்டு பாடும்போது ஒரு கதவு திறந்த மாதிரி ஒரு இன்பத்தை நாம் அடைந்தோம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கன்னட ருச்சியா பாடும்போது அக்காவை நினைச்சார். கன்னட ருச்சியாக ராமர் ரொம்ப அழகா தியாகத்தை பாடுற, அதுலேயும் நல்ல நல்ல மனமுக சீத ஓரத்துல ருச்சி சீத ஓரத்தினால அந்த ராமரை பார்க்கலாம். அந்த தியாகத்தை பாடுற நேரத்தில் அக்காவோட நினைச்சேன். அது வந்து ரொம்ப அபூர்வம், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்க யார் அதை குறிப்பிட்டு சொல்றதுன்னு சொல்ல முடியல. அத்தனை பேர் ஒன்றிணைந்து அந்த சுடி லயம் தாளம் ராகம் இசை அந்த சுகானுபாவம் ஆத்மானுபாவம் அனைத்தும் இணைந்து நம்ம வைகுண்டத்தையே தரிசனம் கொள்வது. யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வ புருஷர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக இங்கே வந்து இந்த இசையை இன்று ரசித்திருப்பார்கள். ஆஞ்சநேயர் பிரத்யட்சமாக இங்கே இருந்திருப்பார். தியாகபெரும சுவாமி திருவையாறுலாம் இந்த மாதிரி நடக்கும். திருவையாறு எப்படி மெட்ராஸ் வந்ததுன்னு ஆச்சரியப்பட்டிருப்பார். நிச்சயமாக அவருடைய ஆத்மா இங்கேயே இருந்திருக்கும். இது மாதிரி நமக்கு ஒரு இசை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அக்கா. இந்த நவராத்திரியில பாடின 10 நாள் 10 கச்சேரி வச்சிருந்தோம். அதுல பாடின அத்தனை கலைஞர்களையும் நம்ம வந்து கௌரவிக்க வேண்டும் என்று அக்கா சொன்னான்.
தருகிறேன்.